நித்தியமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டகிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே மௌளிச்சந்திரகபூஷணமரகத ஸ்தம்பாபிராமம் வபுர் வக்ரம் சித்திரவிமுக்தகாசமதுரம் பாலேஹ விலோலே திருசம் வாசகாசைசைவசீதலாம் மதகஜஸ்லாக்யா விலாசஸ்திதிர் மந்தம் மந்தமயே கயேஷ மதுரா விதீமிதோ காகதே. குருவாயூரப்பனுடைய சர்வானுக்கிரக விசேஷத்தினால நாராயணியத்தினுடைய 15வது தசகத்துல கபில வாசுதேவநாத தேவகூதிக்கு பகவான் மகாவிஷ்ணு உபதேசம் பண்ணக்கூடிய வைபவங்களை எல்லாம் நாம் சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். நாம் இன்று தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் சேலம் மாவட்டத்தில் சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய ஒரு வழியிலே சேலத்திலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ராசிபுரம். இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பட்டை பெருமாள் சந்தால கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோயிலினுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக இதோ நாம் கோயிலை அடைந்து விட்டோம். சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக இங்கு இது விளங்குகின்றது என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். பெரிய கோபுரங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் சிறிய முகப்பிலே நாம் நுழையும் போதே அழகான கண்ணன் நீல வண்ண அழகான திருமுக மண்டலத்தோடு மந்தஸ்மிதனாக இன்னொரு சுதை வடிவத்திலே கண்ணன், மற்றொரு புறத்திலே ஆடி மாதத்திலே அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் நின்ற திருக்கோலத்திலே சாய்ந்த கொண்டையுடன் பக்தி பூர்வமாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த சுதைகளுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். அழகான ஒரு தீபஸ்தம்பம், அங்கு சங்கு சக்கரம், திருமன், ஆஞ்சநேயர். இந்த தீபஸ்தம்பத்தை கடந்தால் கருட பகவான் வழக்கமாக எல்லா வைணவ ஆலயங்களிலும் இருப்பது போல தான் நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக் கொண்டு हे देवकूतिमोको कृतनुतिमनुगृह्य त्वं गतो योगी संगैः विमलमधिरदासो
பக்தி யோகேன முக்தாக त्वमपि जनहितार्थं वर्तसे प्राकृतिस्यां. குருவாயூரப்பா, இது சுவிதித வேத்யாம் தேவகே தேவகூதிம். இவ்வாறு வாழ்க்கையில நெறிமுறைகள்ல நாங்க கடைபிடிக்க வேண்டிய பலவிதமான விஷயங்களை உங்க அம்மாவான தேவகூதிக்கு தாங்கள் உபதேசத்தை பண்ணு. உடனே உங்க அம்மாவான தேவகூதி என்ன பண்ண, கபிலா, நீ சொல்லக்கூடிய நரக வேதனைகள், கர்ப்பத்துல சிசு அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் எனக்கு கேட்டா பயமா இருக்கு. அப்ப புண்ணியசாலிகள்னு யார சொல்லணும், புண்ணியமான கதைகளை எப்ப கேட்கணும், நல்ல கதி அடையறதுக்கு வழிய நின்ற போது இது சுவிதித வேத்யம். இவ்வாறு மற்றும் பல விஷயங்களை குருவாயூரப்பா தாங்கள் சொன்ன தசகத்தினுடைய சுருக்கத்தை நீங்க அந்த கபில தேவகூதி சம்வாதத்துல உங்க அம்மாவுக்கு உபதேசம் பண்ணு. அம்மா, மகான்களை ஸ்மரிக்கணும், நிர்மலமான ஒரு மனசை அடையணும், பகவத் செருவடியான என்னுடைய திருவடியை தியானம் பண்ணணும், அதுக்கு நல்ல புண்ணிய கதைகளை கேட்கணும், அதனால என்னுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை அடையணும், என்னுடைய பதக்கமலங்களை மனசுல தியானம் பண்ணாலே கங்கையில போய் ஸ்நானம் பண்ணி அவ்வளவு பாவங்களையும் போக்கிய ஒரு பலனானது ஏற்படும்னு, அதனால வைரோக்கியமானது வரும், வைராக்கியத்தால ஞானமானது பிறக்கும், ஞானத்தால சொரூப ஞானம் தெரியும், அதனால நீங்க மோட்சத்தை அடையலாம். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதகான்னு அந்த இது சுவிதித வேத்யாம். இவ்வாறு குருவாயூரப்பா தாங்கள் சொன்ன 8 ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் பக்தி மார்க்கமே உலகத்துல சிறந்த மார்க்கமாக இருக்கும்னு சொன்னேலாமேன்னு பாகவதத்தினுடைய பல ஸ்லோகங்களை எடுத்து ஒரே வார்த்தையில இது சுவிதித வேத்யாம்னு சொன்னார். இதையே தமிழ் பாகவதத்துல செவ்வை சூடுவார் சொல்லும் போது, சூட்டு நாகம் சுமந்த நிலத்தவர் வேட்டவாறு நடக்க விலங்கிழ பாட்டு வண்டி மேற்பை துலபோண்டதம் நாட்ட முற்று நீ நற்றவோ செய்தியில். அம்மா, நச்சுத்தன்மையை உடைய ஆதிசேஷன் தான் உங்க உலகத்தையே தாங்கிட்டு இருக்கான். பூமியை தாங்கிறது யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன் 1000 தலைகள்ல தாங்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு தலையிலையும் அவனுக்கு விஷம் இருக்கு. அதனால உலகத்துல அந்த விஷமானது பரவாம இருக்கணும், பாபங்களே அண்டாம இருக்கணும்னு நம்ம தீர்மானிக்கவே முடியாதுமா. அந்த ஆதிசேஷனுடைய நச்சுத்தன்மையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவங்கள் இல்லாம நம்ம புண்ணியத்தை பண்ணி நல்ல கதியை அடையணும்னு சொன்ன பாட்டு வண்டியில் துளசி மாலையை தரிச்சுன்னு இருக்கக்கூடிய திருமாலானே என்னுடைய பாதார விந்தங்கள்ல மனசை செலுத்தினால் அவர்களுக்கு வாழ்க்கையில பயம்ன்றது கிடையாதுன்னாராம். என்ன அழகு! இந்த கபில வாசுதேவ சம்வாதம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். பகவான் பண்ண பகவத்கீதையை விட உயர்ந்தது கபில கீதை. அவர் 18 அத்தியாயத்துல சொன்னார், இவர் 8 ஸ்லோகத்துல நாராயணியத்துல சுருக்கமா சொல்லிட்டாராம். மற்றொன்று, கண்ணன் உபதேசம் பண்ணும்போது பகவத்கீதைய மற்ற அவதாரங்கள்லாம் முடிஞ்சு போயாச்சு. சுவாமி ராமனா வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி நரசிம்மனா வந்தாச்சு, வாமனா வந்தாச்சு. ஆனா கபிலாவதாரம் எடுத்து இவர் உபதேசம் பண்ணும்போது கலியுகம் எங்கேயோ இருக்கு. அவதாரங்களுக்கு முன்னாடி இவர் அவதாரத்தை எடுத்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இருந்தா கூட கலியுகம் முடிகிற வரைக்கும் உலகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும், மக்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் எடுத்து சொன்னது தான் இதோட அழகு. அப்ப தேவகூதி இந்த ஸ்லோகம் முடியச்சே கேட்டா, அப்ப உலகத்துல புண்ணியசாலி யாரு, யாரெல்லாம் புண்ணியம் பண்ணவான்னு கேட்டாலாம். அப்ப கபிலன் சிரிச்சுட்டே சொன்னார், அம்மா இவ்வளவு கேட்டு கூட அது உங்களுக்கு புரியலையா? இது சுவிதித வேத்யம் தேவகே தேவகூதி மோகம் கிருதனுதிமனுகிருஹ்யத்வம் கதோ யோகி சங்கைகி. அம்மா, முதல்ல என்னால் படைக்கப்பட்ட அசையா பொருட்கள் எல்லாம் உயர்ந்தது. அந்த அசையா பொருட்களை விட அடுத்தது புண்ணியம் பண்ணது யார் தெரியுமா? அசையும் பொருள்கள். அதை விட உலகத்துல பறக்கக்கூடிய பட்சிகள், பட்சிகளை விட புண்ணியம் பண்ணது மிருகங்கள். மிருகங்கள்ல எத்தனையோ மிருகங்கள் இருக்கு. அதுல ரொம்ப புண்ணியத்தை பண்ணது யானைன்ற ஒரு மிருகம். அந்த யானைகளுக்குள்ள எந்த யானையானது கோயில்ல என்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு எனக்கு கைங்கரியம் பண்றதோ, குருவாயூர்லயே இப்ப வட்டத்திலே எழுதிட்டு இருக்காரு, அங்க பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய யானைகள் எத்தனை? ஸ்ரீவேலி பிரதட்சணத்துல யானை அவனை 3 வேளைகள் ஒவ்வொரு வேளையும் 3 பிரதட்சணமாக பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்குன்னா, உலகத்துல காட்டுல தெரியக்கூடிய எத்தனையோ யானைகள் இருந்தாலும் குருவாயூர் கஷேத்திரத்துல வந்து ஸ்ரீவேலியில ஒன்ன தூக்கக்கூடிய யானை என்ன புண்ணியம் பண்ணித்து?
அதைத்தான் இவர் அப்பவே சொல்லியிருக்கார். அந்த மிருகங்களுக்குள்ள யானை, யானைக்குள்ள என்னுடைய கோயில்கள்ல என்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிட்டு எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய யானைகள், பசுமாடுகள், பசுமாடுகள்ல என்னுடைய க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பசுமாடுகள், எல்லாத்தை விட பூக்கள், பூக்களை விட உயர்ந்தவர்கள் மனிதர்கள், அந்த மனிதர்கள்ல உயர்ந்தவர்கள் 4 வர்ணத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்குள்ள உயர்ந்தவர்கள் வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடியவர்கள், அவர்களை விட உயர்ந்தவர்கள் பௌராணிகர்களாக தான் தெரிஞ்ச விஷயத்தை பாமர மக்களுக்கு கூட புரியும்படியாக யார் அவர்களுடைய காதுகளுக்கு கொண்டு சேர்க்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். அப்போ அவர்களிடத்துல உட்கார்ந்து நல்ல சரித்திரங்களை வீட்டில் இருந்தவாறு கூட எந்த பாகவதோத்தமர்கள் தாங்கள் தன்னுடைய அவகாசத்தை ஒதுக்கி கேட்கிறாளோ அவாத்தான் கடைசியா உசந்தவான்னு முதல்ல அசையா பொருள்கள்ல ஆரம்பிச்ச கபில வாசுதேவன் கடைசியா பூர்த்தி பண்ணும் போது சிரவணம் பண்ணக்கூடிய நீங்கள்லாம் வசந்தவான்னு சொல்லி முடிக்கிறது தான் இந்த கபில வாசுதேவனுடைய சம்வாதத்துக்கே இது சுவிதித வேத்யம். அப்படிப்பட்ட புண்ணியசாலிகள் எல்லாம் அம்மா அவ பண்ணக்கூடிய புண்ணியமோ பாபமோ அது எல்லாத்தையும் தஸ்மான் ஐயர்பிதா சேஷ திரியார்த்தாத்மா நிரந்தரகம் என்னுடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணால் சகல பாபங்களையும் நான் போக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே தேவகோத்தி சொன்ன, நீ ஏற்கனவே அதை சொல்லிட்டப்பா, நான் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உங்க அப்பாவுக்கு பணிவிட பண்ணி நான் சம்பாதித்து வச்ச புண்ணிய எல்லாத்தையும் உன்னிடத்துல நான் அர்ப்பணம் பண்ணிட்டேன். அதனால எனக்கு நீ மோட்சத்தை முதல்ல கொடுத்துட்டு கிளம்பணும். நீ எனக்கு நல்ல கதியை உண்டாக்கிட்டு கிளம்பு. நீ இனிமே என்னிடத்துல இருக்க வேண்டாம். நீ உலகத்துக்கே பொது சொத்து. ஆனா ஒரு வேண்டுகோள்னு கேட்டாளாம். என்னன்னு கேட்டார் கபிலன். எனக்கு பண்ண உபதேசத்தை உலகத்துல கலியுகம் முடிகிற வரைக்கும் நீ உன்னுடைய அவதாரத்தை அழிச்சிக்காம ஏதாவது ஒரு புண்ணியமான இடத்துல இருந்துட்டு பல பேருக்கு தரிசனத்தை கொடுத்து பல பேருக்கு உபதேசத்தை பண்ணணும். நான் அம்மா பிள்ளைன்ற பந்தத்தை விட்டு வெளியில வந்துட்டேன்டா. நீ எனக்கு குருவா இருக்க, நான் உனக்கு கீழே உட்கார்ந்து சிஷ்யனா கேட்டு இருக்கேன். அதனால பரமாத்மா ஜீவாத்மான்ற ஒரு நிலைமை நம்ம 2 பேருக்கு ஏற்பட்டாச்சு. கபிலா, நீ கிளம்பலாம். உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல கலியுகம் முடிகிற வரைக்கும் இரு. எனக்கு நல்ல கதியை காட்டுன்னு தம் துவாமகம் பிரம்ம பரம் புமாம்சமோ பிரத்யக்ஷோதசியாத்மனி சம்விபாவ்யம் ஸ்வதேஜசா துவஸ்த குண பிரவாகமோ வந்தே விஷ்ணு கபிலம் வேத கர்ப்பமோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. கபில வாசுதேவன் என்ன சொன்னார்? அம்மாவுக்கு மோட்சத்தை அளிச்சாரா, தான் தன்னுடைய உருவத்தை மறைச்சுட்டாரான்ற விவரங்களை எல்லாம் பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயிலில் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.